हरे कृष्णा अंजा श्लोक पाकला निर्माण मोगाजित शंक दोषा अध्यात्मा नित्य विनिवृत्त कामग द्वैंदर विमुक्ता शुक दुकाशम संजर कच्छंद्य मूडा पदम अव्ययम दत् சரணடையும் முறை இங்கே ரொம்ப அருமையாக விவரிக்கப்பட்டிருக்கு. முதல் தகுதி என்னன்னா, கர்வத்தினால மயங்காமல் இருக்கணும். இந்த கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையின் எஜமானனாக தன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மை அறிவை விருத்தி செய்தன் கொள்வதன் மூலமாக ஜட இயற்கையின் எஜமானன் தான் இல்லைன்னு, பரமபுருஷ பகவானே எஜமானர்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். கர்வத்தினால உண்டாகும் மயக்கத்திலிருந்து அவங்க விடுதலை பெறும்போது தான் சரணடைய முறையை தொடங்க முடியும். இதே போல் இந்த ஜட உலகில் ஏதாவது மரியாதை எப்போது எதிர்பார்க்கும் நபரால் பரமபுருஷரிடம் சரணடைய முடியாது. ஒருத்தர் இந்த உலகத்திற்கு சில காலம் தங்கி பிறகு போயிடுறோம் முதிர்ந்த காலத்தில் இருந்தாலும் அவங்க தானே இந்த உலகத்தில் எஜமானன் என்று எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த அறியாமை கர்வத்திற்கு காரணம் இப்படி இருக்கிறாங்க. இந்த அறியாமை கர்வத்திற்கு காரணமாகும் போது இப்படி எல்லா விஷயங்களையும் சிக்கலாக்கி அவங்க எப்போதும் தொல்லையிலேயே இருக்கிறாங்க. முழு உலகமும் இந்த எண்ணத்தின் கீழே தான் இயங்குது. இந்த பூமியின நிலத்தின மனித சமுதாயத்திற்கு உரியதுன்னு மக்கள் சொல்றாங்க. மேலும் இந்த பொய்யான எண்ணத்தின கீழே நிலத்தை பாகுபடுத்தி தங்களையே உரிமையாளர்களாக ஆக்குறாங்க. இந்த உலகத்தின் உரிமையாளர் மனித சமுதாயம்னு நோக்கத்தில் இருந்து ஒருவர் விடுபடணும். இதே போல தவறான நோக்கத்திலிருந்து அவர் விடுபடும் போது குடும்ப பற்று, சமூக பற்று, தேச பற்றின் அளவிலையும் தவறான தொடர்புகள்லேருந்து அவங்க விடுதலை பெறுறாங்க. இதே போல தவறான ஒருத்தர் இந்த ஜட உலகில் பிணைக்கிறாங்க. இப்படி தவறான தொடர்புகளிலிருந்து விடுபட்ட பிறகு அவங்க ஆன்மீக ஞானத்தை வளர்க்கணும். உண்மையில் தன்னுடையது என்னன்னா தன்னுடையது இல்லதுன்னு அந்த ஞானத்தை அவங்க விருத்தி செய்யணும் ஃபஸ்ட்டு. மேலும் அவங்க விஷயங்களை உள்ளபடி புரிந்து கொள்ளும் போது தான் அந்த இன்ப துன்பம், சுக துக்கம் முதலிய எல்லா இருமைகள்லேருந்து அவங்கள விடுதலை பெற முடியும். முக்தி நிலைக்கு போக முடியும். ஞானத்தில் முழுமை பெறுறாங்க. அதன் பிறகுதான் பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவங்களுக்கு சாத்தியமும் ஆகும். ஆறாவது ஸ்லோகம் பார்க்கலாம். நாதத் பாசயதி சூர்யோ நாசாசாங்கோ நா பாவகஹ யத்கத்வா நா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமம். புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் வாசத்தலம் இங்கு விவரிக்கப்படுது. அந்த ஆன்மீக உலகம் கிருஷ்ணலோகம்னு, கோலோக பிருந்தாவனம்னு தெரியப்படுது. ஆன்மீக வானில் சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பு மற்றும் மின்சாரத்திற்கு அவசியம் இல்லை. ஏன்னா அங்குள்ள எல்லா கிரகங்களும் சுயமாகவே பிரகாச முடியுது. இந்த பிரபஞ்சத்தில் சுயமாக பிரகாசிக்கக்கூடிய கிரகமாகிறது சூரிய கிரகம் மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஆன்மீக வானில் உள்ள எல்லா கிரகங்களும் சுயமாக பிரகாசிப்பவர் தான் வைகுண்டங்கள்னு தெரியப்படுது. அந்த கிரகங்கள் பிரகாசமே பிரம்ம ஜோதி எனப்படும் பேரொளி ஆகும். உண்மையில் அந்த ஒளி கிருஷ்ணரின் லோகமான கோலோக பிருந்தாவனத்திலிருந்து வெளிவருது. ஒளிரும் அந்த ஜோதியின் ஒரு பகுதி மகத் தத்துவத்தினால, அதாவது இந்த ஜட உலகினால மறைக்கப்படுது. இதை தவிர அந்த ஒளிரும் வானத்தின் பெரும்பாலான பகுதி வைகுண்டங்கள்னு தெரியப்படுது. ஆன்மீக கிரகங்களால் நிறைஞ்சிருக்கு. அதில் முதன்மையானது தான் இந்த கோலோக பிருந்தாவனம். இந்த இருண்ட ஜட உலகில் இருக்கும் வர, இருண்ட ஜட உலகம்னா என்ன, நம்மளோட இந்த உடலை அந்த மாயினால சிக்கியிருக்கோம் பற்றுங்கிற அந்த ஒரு காரணத்தினால. இந்த ஜீவா எதை குறிக்குதுன்னா, நம்ம வீடு, என்னோட நிலம், என்னோட சொத்து, இப்போ ஒரு மொபைலே இருந்தால் என்னோட, அதுலேயும் அடிக்ட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே பற்று தான். ஆனால் இந்த ஜட உலகத்தில் பொய்யான திரிப்படை இந்த மரத்தை வெட்டிட்டு ஆன்மீக வானத்தை அடைந்தவுடன் அவங்க முக்தியும் பெறுவாங்க. அதன் பிறகு தான் அவங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. முக்தி அடைஞ்ச பிறகு இந்த கட்டுண்ட வாழ்வில் உயிர்வாளி தன்னை இந்த ஜட உலகின் எஜமானனாக சொல்கிறாங்க. ஆனால் முக்தி பெற்ற நிலையில் அவங்க ஆன்மீக ராஜ்யத்தில் நுழைஞ்சு பரமபுருஷருடன் உறவு கொள்கிறாங்க.
அங்கே அவங்க நித்தியமான ஆனந்தமும் நித்தியமான வாழ்வு மற்றும் நித்தியமான ஞானத்தை அனுபவிப்பாங்க. இந்த தகவலை கேட்டு ஒருத்தர் கவரப்படணும்னா அந்த நித்திய உலகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளவும் உண்மையில் இந்த பொய்யான பிம்பத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளவும் அவங்க ஆர்வத்துடன் இருக்கணும். இந்த ஜட உலகில் ரொம்ப பற்று கொண்டு இருக்கிறவங்க அந்த பற்றுதலை துண்டித்தது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டாங்கன்னா படிப்படியாக இந்த பற்றின்மையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தர்களுடன் அவங்க தொடர்பு கொள்ளணும். கிருஷ்ண உணர்விற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை தேடி பக்தி தொண்டினை செயலாற்றுவது எப்படின்னு கற்கணும். எப்படி இந்த ஜட உலகின் மீதான தனது பற்றில் அவங்க துண்டித்து கொள்ள முடியும்? வெறும் காவி உடைய அணுவதனால இந்த ஜட உலகத்தில் கவர்ச்சியிலிருந்து விடுபட முடியாது. பகவானின் பக்தி தொண்டில் பற்றுள்ளவனாக அவங்க ஆக வேண்டியது அவசியம். எனவே 12வது அத்தியாயத்தில் சொன்னபடி பக்தி தொண்டே தான் உண்மையான மரத்தின் இந்த பொய் பிம்பத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு வழி என்பதை தெரிஞ்சு ஒருவர் அதனை ரொம்ப தீவிரமாக ஏற்றுக்கொள்ளணும். இதர வழிமுறைகள் எல்லாமே உள்ள ஜட இயற்கையின் களங்களை பற்றி 14வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. பக்தி தொண்டு மட்டும்தான் பூர்ண தெய்வீக தன்மையை உடையதாக அங்கே விளக்கப்பட்டிருக்கு. பரமம் மம என்னும் சொல்லுதான் இங்கே ரொம்பவும் முக்கியமானது. உண்மையில் ஒவ்வொரு மூளை முடுக்கும் பரமபுருஷருடைய சொத்து தான். ஆனால் ஆன்மீக உலகம் பரமமானது, 6 வைபவங்களை பூர்ணமாக கொண்டது. ஆன்மீக உலகத்தில் சூரிய ஒளி, சந்திர ஒளி அல்லது நட்சத்திரங்களின் அவசியம் இல்லை என்று கட உபநிஷத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆன்மீக வெளி முழுவதுமே பரமபுருஷனின் அந்தரங்க சக்தியினால் பிரகாசப்படுத்தப்படுது. சரணடைவதால் மட்டும் அந்த பரமவாசஸ்தலம் அடையப்படக்கூடியது, வேறு வழிகளால் இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.